இயேசு அவளை கண்டு இயேசுனுடைய பார்வையிலே இந்த கூனியான ஸ்திரீ பட்டாள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பார்வையில நம்ம விழுந்துட்டோம்னா நமக்கு நன்மை நடக்கும். தேவனுடைய பார்வையில விழணும். நம்ம ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்க்கணும். என் வாழ்க்கையில நன்மை நடக்கணும், என் வாழ்க்கையில நன்மை நடக்கணும்னு சொல்லி நம்ம சும்மா புலம்பலாம். ஆனா அவருடைய பார்வையில நம்ம விழுதமா என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. அவருடைய பார்வையில நம்ம விழணும். அவருடைய பார்வை, அவர் நம்மளை பார்க்கக்கூடிய விதத்துல நம்ம இருக்கணும். இயேசு உங்களை பார்க்காரா? உங்க வாழ்க்கையை பார்க்காரா? பார்த்துட்டு திரும்பிட்டு போறாரா? பார்த்துட்டு பக்கத்துல வராரா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? இயேசு அவளை பார்த்து விலகல, இயேசு அவளை கண்டா. அப்ப அவன் நடவடிக்கை எப்படி இருந்திருக்கு? ஆண்டவரை பார்க்கிற விதத்துல, ஆண்டவருடைய இருதயத்தில், ஆண்டவருடைய இருதயம் அவள் பக்கம் திரும்புகிற விதத்துல அவள் வாழ்க்கை இருந்தது. பலவீனத்தின் மத்தியில அவ சரியா இருக்கிறான். அல்லேலூயா. இயேசு பார்வை படுகிற விதத்துல நம்ம நடக்கணும். இயேசுவின் பார்வை நம்ம மேல விடுகிற விதத்துல நம்ம நடந்தாதான் நமக்கு நன்மை நடக்கும். அப்ப அது வரைக்கும் நன்மை நடக்கலைன்னா அவர் நம்மளை பார்க்கிற விதத்துல நம்ம வாழ்க்கையை மாற்றணும், நம்மளை மாற்றணும். இயேசு என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. இயேசு என்ன பார்க்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்பதை நமக்குள்ள உட்கார்ந்து அலசி ஆராய்ச்சி பார்த்து நம்மளை எந்தெந்த இடத்துல சரிப்படுத்தணுமோ எல்லாத்தையும் நம்ம சரிப்படுத்தணும். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்னைய பார்க்கல, ஆண்டவர் என்னைய கண்டுக்கிடல, ஆண்டவர் நான் இத்தனை வருஷமா வாரேன், என்னை சட்டம் பண்ணல, அப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு சொல்லி ஆண்டவர் மேல குறையே சொல்லிட்டு போகாம, ஆண்டவர் என்னை பார்க்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் அழகில்லாம இருக்கனா, நான் அசிங்கமா இருக்கனா, நான் அருவருப்பா இருக்கனா, நான் பிடிக்காம இருக்கனா என்பதை ஒழுங்கா பார்த்து அதை சரிப்படுத்தணும். ஆண்டவர் நம்மளை பார்க்கறதுக்கு செய்ய வேண்டியது நம்ம செய்யணும். ஆமென். அல்லேலூயா. இயேசு நம்மளை பார்க்காரா என்பதை விளங்கிக்கணும். இயேசு அவளை கண்டு, எத்தனையோ வியாதியஸ்தர்கள் ஒருவேளை சபைக்கு வந்திருக்கலாம், ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். அவளுக்கு மாத்திரம் ஆண்டுடைய கண்களில் பார்வை, கண்களில் தயவு கிடைக்குன்னா, அவள் ஆண்டவருடைய கண்கள் அவள் மேல படுதுன்னா அப்போ அவள் எப்படி இருந்தா என்பது முக்கியம். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுனுடைய பார்வை நம்ம மேல படணும். ஆமென். அல்லேலூயா. இயேசுனுடைய பார்வை படுகிற விதத்திலே நான் காணப்படணும். அப்படின்னா தான் எனக்கு நன்மை நடக்கும், இல்லைன்னா நன்மை நடக்காது.